தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 24. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று மனித வாழ்வின் வளர்ச்சியை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இறை உறவிலே, இறை அறிவிலே, இறை அனுபவத்திலே, இறை ஆசிரிலே வளர்ச்சி காண்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து இறை வல்லமையில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை இறை அன்பிலே, இறை அருளிலே நம்மை அருகிலே கூட்டி வந்து சேர்ப்பதாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திட வேண்டும். யோவான் புத்தகம் 15:7 சொல்கின்ற பொழுது, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சிறனாய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்று சொல்லுகின்றார். நாம் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்கின்ற பொழுது தந்தை மகிமைப்படுத்தப்படுகின்றார். யோவான் 15:14 நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லி இயேசு அழைப்பை கொடுப்பதாகவும் இருக்கின்றது. இப்படி நாம் கனி கொடுக்கின்ற மக்களாய் வாழ்வதற்காக இயேசு என்ன சொன்னார்? தன்னோடு இணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். எனவேதான் யோவான் 15 சொல்லுகின்ற பொழுது, கொடியானது தனியாக பலன் கொடுக்க கனி கொடுக்க இயலாது, கொடி செடியோடு இணைந்து இருக்கின்ற பொழுது பலன் கொடுக்கும். அதை போலவே நீங்களும் என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது மிகுந்த பலன் கொடுப்பீர்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழ்கின்றோம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாளும் இறை உறவிலே வளர்பவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் இயேசு அழைக்கின்ற பொழுது என் அன்பில் நிலைத்திருங்கள் சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். இயேசுவின் அழைப்பை ஏற்று நம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்ற கல்வாரி வழியிலே அதிகாலை நேரத்தில் நாம் கூடி வந்து நம்மை பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அந்த படிபீடத்திலிருந்து புறப்படுகின்ற அருளும் ஆசீரும் எத்தகைய வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து புறப்படுகின்ற தண்ணீர் கிழக்கு வழியாக பாய்ந்து வந்து தெற்கு புறமாக பாய்ந்தோடுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆலய பீடத்திலே இருந்து புறப்படுகின்ற தண்ணீர் பாய்ந்தோடுகின்ற இடங்கள் எல்லாம் வளமையை சேர்த்தது, செழுமை கொடுத்தது, பசுமை உருவாக்கியது, பலன் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. அதே போலவே நம்முடைய ஆன்மீக வாழ்வும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் அந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகின்ற சிந்தப்படுகின்ற இயேசுவின் தெய்வீக ரத்தத்தினாலும் உடைக்கப்படுகின்ற இயேசு உடலினாலும் கொடுக்கப்படுகின்ற அருளாலும் ஆசீராலும் கிருபையாலும் மன்னிப்பினாலும் உடனிருப்பினாலும் நாம் பலன் பெறுகின்ற பொழுது அது நம்மையில் நிறைகின்றது, அது நம்மில் பாய்ந்தோடுகின்றது, அது நமக்கு ஜீவ தண்ணீராய் நம்மில் நிரப்பப்படுகின்றது. இந்த ஆண்டு அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆலயத்தில் பலியிலே பங்கெடுக்கின்ற எல்லோரும் வெவ்வேறு இடங்களுக்கு நாம் பிரிந்து செல்கின்ற பொழுது நாம் செல்கின்ற இடங்களிலே, நாம் இருக்கின்ற இடத்திலே, நம்மோடு வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த இறைவனுடைய ஜீவ தண்ணீரை ஆசீரை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்கின்றோம் என்கிற முதல் செய்தி சொல்கின்றது. இரண்டாவதாக அந்த அளவானது முதலிலே கணுக்கால் அளவு, அடுத்தது முழங்கால் அளவு, இடுப்பளவு, மூழ்கும் அளவிற்கு என்று சொல்லி அது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இறை அனுபவம் இப்படித்தான். நான் இறை வார்த்தை படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதும் கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இது தொடர் நிகழ்வாக நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறை பலியிலே பங்கெடுத்து இறை வார்த்தை பகிரிலே பங்கெடுத்து இறை வார்த்தை படித்து மகிழ்கின்ற பொழுது அது என்னிலே சிறிது சிறிதாக இறை அனுபவத்தை, இறை அருளை சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 முழுமையாக இறை அறிவிலே நாம் வளர்கின்ற பொழுது, இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுது நம்முடைய சொல்லும் செயலும் பலன் கொடுக்கக்கூடியதாக ஆசிமிததாக மாறுகின்றது. நாம் மனித வார்த்தைகளை அல்ல, மனித உணர்வுகளை வெளிப்படுத்துபவர்களாக மாறாக நம்மில் நிறைந்திருக்கின்ற இறைவனை, இறை வார்த்தையை நாம் போதிப்பவர்களாக, எடுத்துச் சொல்பவர்களாக மாறிவிடுவோம்.
இயேசு இறை வார்த்தையால் இறை அனுபவத்தால் நிறைந்திருக்கின்ற பொழுது, சோதனை வருகின்ற பொழுது இறை வார்த்தையை கொண்டு வென்றெடுத்தாரே, அதே போலவே நாமும் நம் வாழ் வருகின்ற எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகளை இறை அனுபவத்தை கொண்டு வென்றெடுக்க முடியும். அது நாளும் வளரக்கூடியதாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் திருப்பலியிலே பங்கெடுத்து இறை உறவிலே இணைந்து நம் மனித பலவீனம் குறைய, நம் மனிதத்தன்மை குறைய, இறைத்தன்மை நம்மிலே நிறைய நாம் அவரோடு இணைந்து பலியிலே பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இந்த இறை அனுபவம் நாளும் நாளுக்கு நாள் வளர்கின்ற பொழுது அது நம்மிலே ஆசீர்வாதம். அதைத்தான் தொடர்ந்து வருகின்ற வரிகள் சொல்லுகின்றன. அதாவது அது பாய்ந்தோடுகின்ற இடங்களெல்லாம் பசுமையாக இருந்தது, அதனுடைய ஆற்றின் இரு மருங்கிலும் பசுமையான மரங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகின்றது. வருடம் முழுவதும் கனி கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்பட்டு என்று சொல்லப்படுகின்றன. நம்முடைய வாழ்வும் கூட இறை அனுபவத்தால் நிறைகின்ற பொழுது நம்முடைய இருப்பு பிறருக்கு ஆசீராக மாறும். நம் குடும்பத்திற்கு, நம்மோடு பணியாற்றுகின்றவர்களுக்கு, நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு இறை அருளை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக மாறும். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த தவக்காலத்திலே இந்த அருளை கேட்போம். இறை அனுபவத்திலே, இறை அறிவிலே வளர பவுலியார் பிலிப்பியர் 3:8 சொல்வார் அல்லவா, ஆண்டவரை உம்மை பற்றி அறிந்து கொள்வதற்காக மற்ற அனைத்தை குப்பை என கருது என்று சொன்னாரே, அதே போல இறை அனுபவத்தை நம்ம தருகின்ற இறை வார்த்தை படிப்பதற்கும் தெய்வீக பலியில் பங்கெடுப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். மற்ற அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு இதில் இறைவனுடைய அருளை பெறுகின்ற பொழுது, இறை அறிவிலே நாம் நாளும் வளர்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஆசி பெற்ற மக்களாய், அருள் பெற்ற மக்களாய் மாறும். அப்பொழுது நம்முடைய இருப்பு நமக்கும் பிறருக்கும் ஆசீராக இருக்கும். நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய வாழும் பிறருக்கு நோய் நீக்குகின்ற மருந்தாகவும், அமைதி தருகின்ற அருமருந்தாகவும், உணவாகவும் மாறி அவர்களை ஆன்மீகத்திலே வளர்த்தெடுக்க துணை புரியும். இத்தகையலுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவ